நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் உங்களோட ஆசைகள் வெறும் ஆசைகளாக மட்டும் இருக்க போகுது? உங்களோட கனவுகள் இன்னும் எவ்வளோ நாள் தான் வெறும் கனவுகளாக மட்டும் இருக்க போகுது? ஏன்னா எனக்கு தெரியும், இங்கே மனுஷங்களாக இருக்கிற எல்லாருக்குமே ஆசைகள் கனவுகள் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நல்லா படிக்கணும், தினமும் மெடிடேஷன் பண்ணணும், நல்ல ஹேபிட்டாக வாழ்க்கையில் கற்றுக்கணும், எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகணும், கெட்ட பழக்கங்களை வாழ்க்கையிலேருந்து எலிமினேட் பண்ணணும், நல்லபடியாக எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்லபடியாக எக்ஸாமில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். இப்படின்னு ஆசைகள் கனவுகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் இதெல்லாம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் என் வாழ்க்கை மொத்தமாக மாறும் அப்படின்னு. கடினமான உண்மை என்ன அப்படின்னா, அந்த ஒரு நாள் என்னைக்கும் வரப்போகுதே இல்லை. நீங்கள் தான் அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு நாட்களையும் அந்த ஒரு நாளாக மாற்றணும். உதாரணத்துக்கு இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போனீங்க அப்படின்னா ஆசைப்பட்ட பொருட்களை விஷ் லிஸ்ட்டில் போட்டு வைப்போம். எனக்கு இந்த பொருளை வாங்கணும்னு ஆசை அப்படின்னு. இந்த விஷ் லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்கள் அது விஷ் லிஸ்ட்லேயே தான் இருக்கும் அன்டில் அன்லெஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணுறது வர. அதே மாதிரி தான் உங்களோட ஆசைகள், உங்களோட கனவுகள், உங்களோட லட்சியங்கள் என்னைக்கும் ஆசையும் கனவுமா லட்சியமாக தான் இருக்கும். அதை நீங்கள் அடையிறது வர. எப்போ அடைய முடியும்? அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் அதுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மட்டும்தான். நீங்க நினைக்கலாம், இந்த வாழ்க்கை ரொம்ப பெருசு, இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு, இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப நாள் இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு டைம் படிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் இல்லை. இங்கே தினமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 16 மணி நேரம் கிடைக்குமா? வெறும் 16 மணி நேரம். காலையிலேருந்து சாயங்காலம் வர ஒரு சீரீஸ் பார்த்தோன்னா முடிஞ்சு போயிடும். அந்த 16 மணி நேரத்தை ஒவ்வொரு 2 மணி நேரமாக பிரித்து, முதல்ல நான் இதை பண்ணணும், அடுத்து இந்த சப்ஜெக்டை படிக்கணும், அடுத்து இந்த ஹேபிட்டை பழக்கிக்கணும், இந்த விஷயத்தை கற்றுக்கணும், இன்னைக்கு இந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு உங்களோட லட்சியங்களுக்கு சமமான ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் டெய்லி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக உங்களோட கோல்ஸை நோக்கி முன்னேறுவீங்க. இப்படி நீங்கள் பிளான் பண்ண ஒரு டே எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? காலையில் எழும்புவீங்க, தினமும் பற்ற அதே விஷயத்த பண்ணுவீங்க, ஒரு விஷயத்த ஆசைப்படுவீங்க, அந்த ஆசையை அடையலை அப்படின்னு அந்த அடையாமல் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நைட்டு தூங்குவீங்க. அடுத்த நாள் வரும், இப்படி ஒவ்வொரு நாள் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் காலையில் எழும்பும்போது இந்த நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் கோல்ஸை நோக்கி முன்னேறுவீங்க. ஏன்னா திரும்ப நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, தினசரி செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா உங்களோட ஆசைகள், உங்களோட கனவுகள், லட்சியங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு அங்கீகாரம் இருக்குது. அந்த அங்கீகாரம் அடையிறதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. ஸோ அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்காமல் அந்த அங்கீகாரம் மட்டும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஸோ நான் என்னோட எக்ஸாமில் மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கான தகுதியை நான் வளர்த்துக்கணும். அந்த தகுதி எப்போ வளர்க்க ஆரம்பிப்போம்? இன்றைக்கே நீங்கள் படிக்க ஆரம்பித்தாதான், இன்றைக்கே அந்த சப்ஜெக்டை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பித்தாதான் அந்த தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த தகுதி உங்களுக்கு கிடைக்கும் போது தான் நீங்கள் ஆசைப்பட்ட உங்களோட கனவுங்கிற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் வாட் இட்ஸ் ரிக்வயர்ட் டு அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நாளைக்கு நீங்கள் காலையில் எழும்பும்போது இந்த நாள் என்னோட ஸ்டாண்டர்டாக வளர்த்துக்க வேண்டிய நாள். இந்த நாளில் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், என்னோடய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.